மனோஜ் ரோஹிணி டிவோர்ஸ் கேஸில் 6 மாதம் கழிச்சு தான் தீர்ப்பு சொல்கிறாங்க. இதை மறைச்சிட்டு எப்படியாவது மனோஜுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு விஜயா இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இங்கே எங்கேஜ்மெண்ட்டுக்கும் எல்லாரும் ரெடி ஆகிடுறாங்க. எங்கேஜ்மெண்ட் ரிங்கு காணாம போயிடு. அந்த நேரத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. ரிங்கு காணாம போன விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதும் சரி ரிங்கு தானேங்க, அதை நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை மாற்றிக்க போகிறாங்க பொண்ணு மாப்பிளையும். இந்த நேரத்தில் கரெக்டாக ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்ததும் என் பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, இதுக்கு இங்கே வந்திருக்கா, ஏய் நீ எதுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்க, கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவப்படுறாங்க. கோர்ட்டில் சொன்னதெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலையா? சொல்லாமல் உங்கள் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல. கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லட்டா? எங்களுடைய டிவோர்ஸ் கேஸை 6 மாதத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு 25,000 ரூபாய் மாதம் பணம் கொடுக்குறது சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். 6 மாதம் கழிச்சு தானே எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நான் பெர்மனெண்ட்டாக இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இன்னமா நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க, இந்த ரோஹிணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க முத்து இருந்துக்கிட்ட. உடனேவும் இங்கே அண்ணாமலையும் என்ன விஜயா எதுக்கு இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க என்னங்க இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாங்க, நம்ம எங்கேஜ்மெண்ட்டை இப்போ வச்சுக்கலாம், 6 மாதம் கழிச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் டிவோர்ஸ் கிடைச்ச பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் மனோஜை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு? இது நடக்கவே நடக்காது, நடந்தாலும் உங்கள் பொண்ணை சேர்ந்து வாழ விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரோஹிணி மிரட்டுறாங்க. உடனேவும் இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ரோஹிணியை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃப்ராடு எவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொன்னாங்க, இப்படிப்பட்டவங்க கூட எப்படி மனோஜ் வாழ்ந்தாருன்னு எனக்கே தெரியல, பாவம் மனோஜ், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதும் இங்கே ரோஹிணி இருந்துக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன மாரி மனோஜ் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை 4 அரையிறாங்க. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு பண்ணுது, என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்தா என் பொண்ணோட வாழ்க்கை பாலாயிடும் போலுக்க, எதனாலும் நடக்கலாம் போலுக்க, வேண்டாம் அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயா உன்னால தான் எல்லாமே நடக்குது உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. ஆண்டி அடிச்சிங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.